ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாணவன் ஆசிரியர். இந்த உடல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி தமிழ் மீடியம் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி 12ஆம் வகுப்பு விலங்கியல் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் இது ஒரிஜினல் கொஷின் பேப்பர். கண்டிப்பாக நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இந்த ஜுவாலஜி கொஷின் பேப்பர் நல்லா படிச்சுட்டு போங்க. டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க்கு, 30 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் இருக்கும். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 15 1 மார்க் கேட்டிருக்காங்க. புக் பேக் 1 மார்க் நல்லா தரவாக படித்து எழுதி பாருங்கள். ஸோ இதான் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் காமன் ஆஃப் இயர் எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 விலங்கியல் 12ஆம் வகுப்பு விலங்கியல் அரையாண்டு பொதுத் தேர்வு கொஷின் பேப்பர். ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க் கம்பல்சரி ப்ளஸ் 5 மார்க்கு எல்லாத்தையுமே நல்லா படிச்சுட்டு போங்க. இதில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட் ஆகும், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பார்ட் 2ல் எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கும் வினாயின் 24 கட்டாயமாக விடையளிக்க சொல்லியிருக்காங்க. 6x12 இதில் ஸ்பெர்மோஜெனிசிஸ் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் வேறுபடுத்துக, இனப்பெருக்க மண்டலத்தின் செயல்பாடுகள் யாவை, அதே மாதிரி நம் நாட்டின் மக்கள் தொகை அதிகரிப்பதால் வாழ்க்கை தரம் பல சவால்களை சந்திக்க வேண்டியுள்ளது. ஆம்னியோசென்டிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. பனிக்குடை துளைப்பு, நிணநீர் முடிச்சின் அமைப்பை படத்தை வரைந்து குறிக்கவும். அதே மாதிரி அழுத்த மாற்ற நிலை என்றால் என்ன. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 6x3 18 33 வந்து கம்பல்சரி. தேனீகள் போன்ற சில உயிரிகள் கன்னி உயிரிகள் என அழைக்கப்படுகிறது காரணம். போக்சோ சட்டத்தின் நோக்கம். படியெடுத்தல் அலகின் திட்ட அமைப்பு படத்தினை வரைக. மனித ஜீனோம் திட்டத்தின் ஏதேனும் 3 குறிக்கோள்களை குறிப்பிடு. சாதாரண சளிக்கு எதிராக தடுப்பூசினை உற்பத்தி செய்ய இயலாது என நினைக்கிறாயா. அதே மாதிரி சைக்ளோஸ்போரின் ஏ என்பது என்ன. அதே மாதிரி தண்டு செல் சிகிச்சை ஒரு விலங்கு இறப்பில் இருந்து தவிர்க்கும் தர்க்க ரீதியான உனது கருத்து. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5x5 25. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி 5 மார்க் பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின் பேப்பரில் கொடுத்து நல்லா படிச்சிருப்பாங்க. இதிலிருந்து கொஷின்ஸ் அப்படியே உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். மகப்பேறு மற்றும் பாலூட்டுதலை விளக்குக. கொடுக்கப்பட்டுள்ள மென்டலின் குறைபாடு நோய்கள். தாலமிஷியா நிறமை குறைபாட்டு நோய். மக்கள் தொகை பெருக்கம் நம் நாட்டின் முக்கிய பிரச்சனைகள் ஒன்று. இதை தடுக்க தடுப்பு முறை பேரியர் மெத்தட் தான் அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பரிணாம நவீன உருவாக்க கோட்பாடு. ஏதாவது 5 பாக்டீரியா நோய்கள், நோய் காரணி, நோய் தொற்று. இது நல்லா படிச்சுக்கோங்க. தண்டு செல் என்பன என்ன. ஸ்டெம் செல். மெடிசினல் ஃபீல்டில் இப்படி யூஸ் ஆகுது. இருவேறு சிற்றின விலங்குகளுக்கிடையே சார்பை பகுப்பாய்ந்து அட்டவணைப்படுத்துக. உயிரி பல்வகை தன்மையின் இழப்பிற்கான காரணங்கள். லாசஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. ஓசோன் படல சிதைவிலிருந்து காரணங்கள், விளைவுகள் எழுதுக. அதனை கட்டுப்படுத்தும் முறைகளை பற்றி குறிப்புரைக. ஸோ இதான் 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி காமன் ஆஃப் இயர் எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.